ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அருமையான பிரிஞ்சி ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கல்யாணம் விசேஷங்கள்லாம் கூட சாப்பிட்ருப்பீங்க. பிரிஞ்சி ரைஸ் ரொம்ப நல்லா டேஸ்ட் அரோமா நல்லா இருக்கும். அந்த பிரிஞ்சி ரைஸு நம்ம சிம்பிளாக மசாலாலாம் நிறைய சேர்க்காம சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதை டேரெக்டாகவே குக்கரில் பண்ண போகிறேன். நான் குக்கர் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து மெயின் வந்து நெய்யில தாங்க பண்ணணும் பிரிஞ்சி ரைஸ், அப்பதான் நல்லா இருக்கும் இந்த அரோமா. இப்போ நான் குக்கர்ல வந்து நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இருக்கேன். கட் பண்ண பிரிஞ்சி இலை இது மட்டும் போதும், வேற எந்த பட்டை அதெல்லாம் வேண்டாம். கட் பண்ண பிரிஞ்சி இலை, இந்த மாதிரி நீளமா கட் பண்ண வெங்காயம், 2 வெங்காயம் நான் சேர்த்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதனால் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பெருசாக நறுக்கிற தக்காளி நல்லா வதங்கட்டும். இது வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம அரைக்க வேண்டிய பொருள்களை அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ நான் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எடுத்துட்டு இருக்கேங்க, துருவின தேங்காய் எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு பிரிஞ்சி ரைஸ்க்கு அரோமா கொடுக்கறது கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். 4 ஏலக்காய், 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி. இவ்வளோதாங்க. இதுக்குதான் இவ்வளோதான் மசாலா. நம்ம இது வந்து முழுக்க நெய் அதெல்லாம் பண்றோம் இல்லையா, நெய் அந்த அரோமா தான் இருக்கணும் பிரிஞ்சி ரைஸ்க்கு. இது நிறைய மசாலா சேர்க்க வேண்டாம். நான் இப்போ இது தேவையான அளவு தண்ணி விட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாஸ்மதி ரைஸ் நான் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி. இது ஒரு வதக்கினா போதும். இப்ப இந்த அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். நான் இந்த கப்பால தான் 1 கப்பு ரைஸ் சேர்த்துனேங்க. இதெல்லாம் நான் ஒரு 1.25 கப்பு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு. ஒரு கொதி வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க தொடங்கிட்டுங்க. இதில் நான் ரைஸஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம், மிளகா பொடி எதுவுமே வேண்டாங்க. 4 காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 3 விசில், நான் டைரக்டா தான் வச்சிருக்கேன். 3 விசில்ல ஆஃப் பண்ணிடலாம். 3 விசில் ஆயிடுச்சுங்க. சாதம் நல்லா ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓபன் பண்ணலாம். அருமையான பிரிஞ்சி ரைஸ் ரெடிங்க. ரொம்ப நல்லா இருக்கு அரோமா. நம்ம நெய்லியே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஜாஸ்தி மசாலாவும் போடலை. நான் இப்போ அதை பிளேட்ல சர்வ் பண்ணி காட்டுறேன். அருமையான பிரிஞ்சி ரைஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸி. நல்ல அரோமா, நல்ல நெய்லியே நம்ம பண்ணியிருக்கோம். மசாலா எதுவும் ஜாஸ்தி ஆட் பண்ணலை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.